அந்த வாக்கிலே எனக்கு என்னுடைய தந்தையார் பணியையும் நினைவூட்டிய நெல்லை குமார் அவர்கள், என்னுடைய தந்தையார் தீவிர கம்யூனிஸ்ட் சுப்பையா வீட்டுக்கு அடிக்கடி செல்வேன். கடைசி வரைக்கும் உள்ளுக்கு சென்று அவங்க வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் வழக்கம். அதை நினைவு கூட்டினார். ஏன்னா நான் மற்ற பிள்ளைகளை விட நான் எங்கள் அப்பாவோடய சேர்ந்திருந்தேன். அதனால தான் எங்கள் அப்பா பொதுப்பணி செஞ்சதுனால மக்களோடு இணைந்து நாமும் ஒரு சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வாங்க. மன்னனுடைய மகன் அவர் இளமையில் இருக்கும் பொழுது அவருடைய தந்தையாரோடு நன்கு உரையாடி இருக்கின்றேன். அவர் வீட்டிற்கும் சென்றிருக்கின்றேன். அதனாலே அவர்களுக்கு விருது சிறப்பு கொடுக்க வேண்டும். நாடகத்திற்காகவே வாழ்ந்தார் இவர், நாட்டு மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காகவும் வாழ்ந்தார். நான் இந்த நாட்டை விட்டு சென்று அந்த நாட்டிலே அங்கு சென்ற பிறகு மொழியின் மீது ஆர்வம், இந்த நாட்டிற்கு வந்துவிட்டோம் என்று இல்லாமல் நம்முடைய இன மக்களுக்கு ஏதாவது நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். நான் பெரும் வசதி படைத்தவர் அல்ல இன்றளவு, ஆனால் மனதால் வசதி படைத்தவர். எத்தனை மக்கள் வந்தால் அன்போடு அவர்களுக்கு நான் உண்ணக்கூடிய உணவை பகிர்ந்து அளிக்கக்கூடிய பண்பை என் தந்தையார் எனக்கு கூறினார். அதற்கு என் மனைவியின் துணை நிற்கிறார். அதுதான் அவரையும் குறிக்கிறது. கம்பன் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒரு முறை கோவிந்தசாமி ஐயா, திருநாவுக்கரசு இவர்கள் எல்லாருமே வந்தார்கள். அத்தனை பேருக்கும் வீட்டில் இடம் கீழே படுக்கையிலே போட்டாங்க. அத்தனை பேருக்கு மகிழ்வாக இருந்தாங்க. அந்த காலங்கள் பசுமையான நினைவுகள். இந்தளவும் கம்பன் கழகத்தில் உள்ளவர்கள் வருகிறார்கள் என்றால் முதல் முகப்பு வந்து நம்மோடு உரையாடி பிறகு செல்வார்கள். அந்த அளவுக்கு மொழிக்கும் இனத்திற்கும் தொடர்பு வைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு இங்கு மரியாதை செய்த புதுச்சேரி புதுவை தமிழ் சங்கத்திற்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றியுடையவனாக இருப்பேன். இது வார்த்தைகளால் அல்ல, உண்மை. இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் எனக்கும் பரிச்சயமானவர். திரு மரணாதன் அவர்கள் சொன்னார்கள், நேற்றைக்கே அவர் வீட்டில் இல்லத்தில் இருந்தபொழுது தான் சொன்னேன், நாளைக்கு இந்த நிகழ்வு. நடராசன் அவர்களை மக்கள் தான் அறிவோம். அவரும் சொன்னார், அவரை பற்றியும் நன்கு அறிந்து கொண்டேன். அவர்களை அழைத்து நாளைக்கு வந்து நிற்போம் வருவோம். நான் சொன்னேன், வேண்டாம், உங்களுக்கு பல வேலை இல்லை. அதோட தம்பி கலக்கக்காமே எவ்வளவோ மேடைகளை கண்டவர். அவரும் சரி, ஐயா நான் வந்து விடுவேன், எங்கே இருந்தாலும் வந்து விடுவேன். மகள் உமாவும் சரி, இவர்களெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் பேரை சொல்லலாம். மாழ்வாரிலிருந்து என்னோடு படித்த உசேன், ஆசிரியர் படிக்க நானும் உசேனும், ராமசாமி, இவருக்கு எனக்கும் வில்லுப்பாட்டுக்கு போட்டி வந்தது. இப்படியெல்லாம் இல்லை உறவுகள். கடந்த முறை முதல் பொழுது தம்பி அழகே சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் என்னுடைய உறவுகளாகவே நினைக்கின்றேன். நிகழ்வு மிக சிறப்பாக பூங்குழலி பெருமான் என்னை அழைத்த பொழுது, ஐயா நீங்கள் வர வேணும், நீங்கள் இருக்கணும். நான் வேண்டாம் என்று மறுத்தேன். எனக்கு புகழ தேவையில்லை உட்கார்ந்து சமைச்சாங்க. ஆனால் அவர் சொன்னால், எங்களுக்கு தெரியும் உங்களை நீங்கள் வாருங்கள் அப்படி என்றார். எங்கள் உறவுக்காரர் நமச்சிவாய். இப்படி பலரும் எல்லாருமே அறிமுகமானவர்கள் எனக்கு ஏற்புரைத்தான் சொன்னார்கள். இந்த நிகழ்விலே என்னையும் பேச வைத்து எனக்கும் ஒரு விருதை கொடுத்த புதுவை தமிழ் சங்கத்து அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.